என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என்னிடையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்னிடையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்னிடையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்னிடையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவைக்கல. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்கப்பா. அடியை முற்றிலுமாக மறைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க. உன்னை நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, எழுந்தருளுவார். மே காட் அரைஸ்,
எழுந்தருளுவார் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 68:1. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பயக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். தேவன் எழுந்தருளுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் யாருக்கு எழுந்தருளுவார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எழுந்தருளுவார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கும்போது, கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும். அமளியின் சத்தத்தினாலே ஜனங்கள் அலைந்தோடி நீர் எழுந்திருக்கும் போது ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள். உமக்கு காத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே பிரியமானவர்களே, எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 24 மணி நேரத்திலே ஆண்டவருக்காக நாம் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? வேலை செய்கிறோம், பிள்ளைகளுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறோம், நிறைய காரியங்களை செய்கிறோம், நல்லது தான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகள். பிரியமானவர், இரண்டாவதாக சீயோனுக்காக தேவன் எழுந்தருளுவார். சீயோனுக்காக தேவன் எழுந்தருளுவார். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவன் தங்கும் வாசஸ்தலம் சீயோன். சீயோன், தேவரீர் எழுந்தருளுவீர், சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. மூன்றாவதாக மோசேக்கு முட்செடியிலே எழுந்தருளினார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியால் ஜுவாலித்தது, எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. பிரியமானவர்களே, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷத்தினுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை. தேவன் எழுந்தருளும் போது, நான் முந்தின வசனத்தில் பார்த்தோம், சங்கீதம் 102:13, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம் அதற்கு குறித்த நேரம் வந்தது. தேவன் எழுந்தருளும் போது ஆண்டவர் நமக்கு தயை செய்கிறார். ஹல்லேலூயா! தேவன் எழுந்தருளும் போது ஆண்டவர் நமக்கு தயை செய்கிறார். எஜமான்கள் கண்களில் தயவு கிடைக்கும், நல்லது தான். ஆசிரியர் கண்களில் தயவு கிடைக்கும், நல்லது தான். அரசியல் மூத்த தலைவர்கள் கண்களில் தயவு கிடைக்கும், நல்லது தான். ஆனால் ஆண்டவருடைய கண்களில் நமக்கு தயை கிடைக்கணும். அல்லேலூயா! நான்காவதாக, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவார். சங்கீதம் 82ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே சபை கூடி வருதலை நாம் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. சபையிலே தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் சபையை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, சபை எல்லாரும் பங்கு கொள்ளுகிற இடம், எல்லாரும் சபையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட இடம்தான் சபை. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். நீ பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சபையில் இருக்கிறார் என்பதை கூட எல்லாரும் மறந்து விடுறாங்க. ஆண்டவர் சபையில் இருக்கிறான்ங்கிற பயமே இல்லைக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் போச்சு. சபைக்குள்ள சண்டைகள், சபைக்குள்ள நாற்காலி சண்டைகள், பதவி சண்டைகள், இன்னும் சபைக்குள்ளே போட்டிகள், பொறாமைகள், ஜாதி
உணர்வுகள் சபைக்குள்ளே இருக்குது. பிரியமானவர்களே, ஏசாயா 56:6-7 கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பருவத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. என் ஜெப வீட்டில் அவரை மகிழ பண்ணுவேன். சபை தேவனுடைய ஜெப வீடு. இன்னைக்கு சபைக்கு நம்ம ஒழுங்காக போகிறோமா, டயத்துக்கு போகிறோமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயந்து போய் சபைக்கு கரெக்டாக டைமுக்கு சபை ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொரோனா எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ மறுபடியும் என்ன செஞ்சுட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. சபைக்கு லேட்டாக போகிறது, 9 மணி சர்வீஸ்னால் 9:30, 9:45, 10 மணிக்கு கூட ஆட்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. பிரியமானவர்களே, ஆனால் சபையை தேவனுடைய ஜெப வீடு, சபைக்கு ஆராதனைக்கு நம்ம கரெக்டான நேரத்திற்கு போகணும். பிந்தக்கூட ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் 6 மணின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க? 6:30 போவீங்க. ரயில்வே ட்ரெயினுக்கு 6 மணிக்கு ட்ரெயினுன்னா நம்ம எத்தனை மணிக்கு போவோம்? 4 மணி 5 மணிக்கெல்லாம் எங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுவோம். அதே போல் ஃப்ளைட்டு பிடிக்குன்னா நம்ம எவ்வளோக்கு முன்னாடி செல்கிறோம். அதே போலத்தான் பிரியமானவர்களே, சபைக்கு ஒழுங்காக செல்லணும், நேரத்திற்கு செல்லணும். ஆராதனை தேவன் சபையில் எழுந்தருளி இருக்கிறான். ஆகவே சபையில் நம்ம நிறைய பேர் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. சபையில் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, சபையில் ஆராதனை நடக்கும்போது செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். செல்ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், இல்லை சைலன்ஸ் மூலம் போட்டுடணும். பிரியமானவர்களே, ஆகவே சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 5வதாக கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளுவார். உபாகமம் 33:1-2 தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது, கர்த்தர் சீயோனிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களுடைய பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்த தேவன் எழுந்தருளினார். ஆதியாகமம் 17:21-22 பார்க்கும்போது, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்றார். தேவன் ஆபிரகாமுடைய பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். தேவன் எழுந்தருள நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்நிய தெய்வங்களை விலக்கி போடு. ஆதியாகமம் 35:1-6 பார்க்கும்போது, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கின்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரை நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நான் எழுந்து பெத்தேலுக்கு போவும் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அல்லேலூயா. அங்கே எல்லாம் அந்த அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார். யாக்கோபு அவைகளை என்ன செஞ்சுதான்? சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே என்ன செய்தான்? புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் எனும் லூஸுக்கு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் எழுந்தருளில அந்நிய தெய்வங்களை நாம் விலக்கி போட வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் எழுந்தருள தேவனுக்கு பொருத்தனைகளை செய்ய வேண்டும். தேவனுக்கு பொருத்தனைகளை செய்ய வேண்டும்.
சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 14:15 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்து. ஆபத்து காலத்திலே நீ நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஃபுல்ஃபில் யுவர் வோஸ். தேவனுக்கு பொருத்தனைகளை செலுத்து. அப்பொழுது தேவன் எழுந்தருளுவார். தேவைகள் அல்லது பிரச்சனைகள், வியாதிகள் வரும்போது எண்ணற்ற பொருத்தனைகளை செய்து ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். தேவை நிறைவேறியவுடன் பொருத்தனையை மறந்து விடுவார்கள். அதன் பின் அநேக ஆசீர்வாதங்களையும் இழந்து விடுகிறார்கள். வேதத்திலே அன்னாள் ஒரு பொருத்தனை செய்தாள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து என் வியாகுலத்தை சந்தோஷமாக மாற்றினால் அந்த பிள்ளையை உம்முடைய சந்நிதியில் உமக்காக வளர்த்திடுவேன் என்று பொருத்தனை பண்ணினாள். கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அவள் தான் செய்த பொருத்தனை நிறைவேற்றினாள். அவளுடைய உண்மையை பார்த்த தேவன் 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் கொடுத்தார். உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். கதை ஒன்று உண்டு. 2 பேர் மீன்பிடிக்க போனார்களாம். ஒன்றும் அகப்படவில்லை. உடனே இருவரும் சேர்ந்து ஒரு பொருத்தனை பண்ணினார்களாம். அதாவது கிடைப்பதில் பாதி தேவனுக்கு, மற்ற பாதி நமக்கு என்று சொல்லி பொருத்தனை பண்ணினார்களாம். அப்பொழுது என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அவர்கள் மீன் அந்த வலையை போடும்போது ஒரு பெரிய மீன் பிடிபட்டது. அப்பொழுது என்ன செய்வது? தலைப்பக்கத்தை கடவுளுக்கு கொடுப்பது சரியில்லை, வால் பக்கத்தை கொடுப்போமானால் நமக்கு நஷ்டம் ஏற்படும். எனவே இந்த முறை மீனை நாம் எடுத்துக்கொண்டு அடுத்த முறை ஆண்டவருக்கு முழுமையாக கொடுத்து விடுவோம் என்று பேசி கொண்டிருக்கும் போதே மீன் தண்ணீரில் குதித்து விட்டது. பிரியமானவர்களே, இப்படித்தான் மனிதன் பொருத்தனை பண்ணிய பிறகு பொருத்தனையை நிறைவேற்ற மறந்து விடுகிறான். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்கிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். தேவனுக்கு என்று பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. பிரியமானவர்களே, சில பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, எனக்கு இந்த வியாதி சுகமாயிட்டுனா நான் சாட்சி. அப்படி அல்ல பிரியமானவர்களே. எப்படி பொருத்தனை பண்ண வேண்டும்? எனக்கு தேவன் இந்த வியாதியிலிருந்து விடுதலை தந்துவிட்டால் தினமும் 1 மணி நேரம் நான் ஜெபிப்பேன் என்று பொருத்தனை பண்ணி பாருங்கள். நிச்சயம் அற்புதம் நடக்கும். பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? பொருத்தனை செய்து ஜெபி. பயத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? பொருத்தனை செய்து ஜெபி. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டுமா? ஆண்டவருக்கு இவ்வளவு பணம் நான் தசமமாக கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து பார். நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேதத்திலே ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாத ஒரு பொருத்தனை செய்தான். அங்கே நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30 முதல் 40 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார். எப்தா அம்மோன் புத்திரன் மேல் யுத்தம் பண்ண அவர்கள் விரதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவர் துவைக்கு மின்னேத்துக்கு மட்டும் போக மட்டும் திராட்சை தோட்டு நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். எப்தா மிஸ்பாவிலிருந்து தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை இல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளை என்னை மிகவும் மனமடிய கலகவும் பண்ணுகிறாய், நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேனே. என்ன சொன்னா, எனக்கு எதிர்கொண்டு வருவதோ அது எது கர்த்தருக்கு உரியதாக. அவள் மகள் எதிர்கொண்டு வந்தாள். பாருங்க, அவள் தான் ஒரே மக. அவளை எல்லாம் அவனுக்கு குமாரன் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அங்கே அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய்,
நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றார். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவா? அம்மோன் புத்திரராகி உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் ஜெயத்தை கர்த்தரை நோக்கி கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றான். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றார். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடு கூட போய் தன் கன்னிமை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவள் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரவேல் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கிலாத்தியானான எப்தாவின் குமார்த்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. பிரியமானவர்களே, தேவனுக்கு பொருத்தனை செய்யும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்தா ஒரு புத்தி இல்லாத ஒரு பொருத்தனை செய்தான். பிரியமானவர்களே, ஆகவே பொருத்தனை கர்த்தருக்கு நம்ம செலுத்தணும். அப்பொழுது தேவன் எழுந்தருவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருளுவார். யாருக்கு எழுந்தருள்வார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. சீயோனுக்காக தேவன் எழுந்தருள்வார். மோசேக்கு முச்சடியிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருவார். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருவார். ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்த தேவன் எழுந்தினான். தேவன் எழுந்தருள நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்நிய தெய்வங்களை விலக்கி போட வேண்டும். தேவனுக்கு பொருத்தனைகளை பண்ண வேண்டும். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய தேவைகளையெல்லாம் சந்திப்பீராக. குறைகள் யாவும் நிறைவாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஐயோ, இந்த வியாதி என்னை விட்டு போகுமா? ஹல்லேலூயா. ஐயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து விடுதலை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வியாதியை உங்களை விட்டு விளக்குவார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எதை குறித்து நீ கலங்காதே, திகையாதே. இந்த கடன் தொல்லை என்னை விட்டு நீங்குமா? கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாக உங்களுடைய கடன் எல்லாம் அடைக்கப்படும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, ஹல்லேலூயா, தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி பிதாவின் ஜோதிகளிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை காண்பீர்கள் என்ற வசனத்தின்படி நன்மையான ஈவுகளினால் பிள்ளைகளை நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். நீங்கள் முடிந்தால் உங்களுடைய காணிக்கையினால் தாங்கலாம். திரையில் தோன்றும் நம்பருக்கு கூகுள் பே மூலமாக நீங்கள் காணிக்கையில் அனுப்பலாம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய செய்திகள், பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தாங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே, என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே, என் ஆதரவாயிருந்தவரே,
ஆதரவாயிருந்தவரே, என்னில் பிரியமானவரே, என் கண்மலையும் என் கோட்டையும் மானவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மானவரே. விசாலமான இடத்திலே வைத்தவரே, பதில் எனக்கு கொடுப்பவர் நீரே. விசாலமான இடத்திலே வைத்தவரே, பதில் எனக்கு கொடுப்பவர் நீரே. என் விளக்காயிருப்பவரே, என் இருளை நீக்குபவரே, என் விளக்காயிருப்பவரே, என் இருளை நீக்குபவரே, என் கண்மலையும் என் கோட்டையும் மானவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மானவரே. என் கேடக மாணவர் நீரே, என் அரணா இருப்பவர் நீரே. என் கேடக மாணவர் நீரே, என் அரணா இருப்பவர் நீரே. என் வழியை அறிந்தவரே, என் ஜீவனுள்ளவரே, என் வழியை அறிந்தவரே, என் ஜீவனுள்ளவரே, என் கண்மலையும் என் கோட்டையும் மானவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மானவரே. எப்போதும் உயர்ந்தவர் நீரே, என்னை பெரியவன் ஆக்குபவர் நீரே. எப்போதும் உயர்ந்தவர் நீரே, என்னை பெரியவன் ஆக்குபவர் நீரே. என்னை பரிசுத்தமாக்குபவரே, என்னை பலப்படுத்துகிறவரே, என்னை பரிசுத்தமாக்குபவரே, என்னை பலப்படுத்துகிறவரே, என் கண்மலையும் என் கோட்டையும் மானவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மானவரே. என் கண்மலையும் என் கோட்டையும் மானவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மானவரே.